தமிழக அரசு காவல்துறையை சுதந்திரமாக செயல்பட அனுமதித்து பிரச்சினைகளை அணுகாவிட்டால் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகள் கைமீறி போய்விடும் என்று தெரிவித்திருக்கும் அண்ணாமலை அவர்கள் பாஜகவிலும் வளர்ந்து வரக்கூடிய இளம் எஸ்சி தலைவர்கள் சிலர் படுகொலை செய்யப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதற்கான தனிப்பட்ட கோபம் மனதிற்குள் இருந்தாலும் சட்டம் ஒழுங்கு பிரச்சினையை அரசியலாக்க விரும்பாததால் அதை அடக்கி வைத்திருப்பதாக கூறியிருக்கிறார். ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு பிறகு கூட திமுக அரசை நோக்கி கேள்வி எழுப்பாமல் விட்டுவிட்டால் தனது ரசிகர்களை கூட காரி துப்பிவிடுவார்கள் என்று தெரிந்து கொண்ட இயக்குனர் ப. ரஞ்சித் தற்போது தனது எக்ஸ் தளத்தில் தமிழக அரசுக்கு பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். சென்னை மாநகரில் செம்பியம் காவல் நிலையத்திற்கு அருகாமையிலேயே படுகொலை நடந்திருப்பதை வைத்தே தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு குறித்து கொலையாளிகளுக்கு எத்தகைய பயம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம் என கூறியிருக்கும் இயக்குனர் ப. ரஞ்சித் சட்டம் ஒழுங்கை சீர் செய்வதற்கு இனியும் இப்படி ஒரு சம்பவம் நிகழாமல் இருப்பதற்கு என்ன செயல் திட்டம் உருவாக்கப் போகிறீர்கள் என்று கேட்டிருக்கிறார். படுகொலை செய்ததாக ஒப்புக்கொண்டு சரணடைந்த கயவர்கள் கொடுத்த ஒப்புதல் வாக்குமூலத்தின் அடிப்படையில் ஆற்காடு சுரேஷின் படுகொலைக்கு பழிவாங்கவே இதை செய்திருப்பதாக காவல்துறையினரும் அறிவித்திருக்கிறார்கள். சரணடைந்தவர்கள் சொல்வதையே வழிமொழிந்து இந்த வழக்கை முடித்துவிடவே காவல்துறையினர் ஆர்வம் காட்டுகிறார்கள் எனவும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். அவரது படுகொலை குறித்து பல செய்திகளை உலவ அனுமதித்து இதில் எது உண்மை எது பொய் என்று தெரியாத அளவுக்கு அலட்சியமாக இருப்பது ஏன், ஊடகங்களும் இது குறித்து கேள்வி எழுப்ப மறுப்பது ஏன் எனவும் அவர் கேட்டிருக்கிறார். சமீப காலமாக இங்கு தலித் மக்களுக்கும் தலைவர்களுக்கும் பெரும் அச்சுறுத்தல் நிலவுகிறது என்றும் தலைநகரில் தலித் மக்களின் பாதுகாப்பு அரணாக விளங்கிய தலைவரையே சுலபமாக கொல்லக்கூடிய சூழல் இருக்கிறது என்றால் மற்ற கிராம நகரங்களை நினைக்கும் போது அச்சம் ஏற்படுகிறது எனவும் அவர் கூறியிருக்கிறார். இந்த பதற்றத்தையும் அச்சுறுத்தலையும் களைவதற்கு தமிழக அரசிடம் என்ன திட்டங்கள் இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த வேண்டும். மேலும் பெரம்பூரில் அண்ணனது உடலை அடக்கம் செய்யக்கூடாது என்று திட்டமிட்டே தடுக்கப்பட்டதாக தான் தெரிகிறது. திமுக அரசிடம் அதிகாரம் இருந்தும் நீதிமன்றத்தை நாடச் செய்து அதில் சட்ட ஒழுங்கு முறைக்குள் இந்த பகுதி அடங்காது என்று அவர் வாழ்ந்த பெரம்பூரில் அவரது உடலை அடக்கம் செய்ய விடாமல் மிகப்பெரிய வஞ்சக செயலை திமுக அரசு செய்திருக்கிறது எனவும் குற்றம் சாட்டியிருக்கிறார். திமுக அரசு ஆட்சியில் அமர்வதற்கு மிக முக்கிய காரணமாக அமைந்தது கணிசமான தலித் மக்களின் வாக்குகள்தான். உங்களை ஆட்சியில் அமர்த்தவே எனது வாக்கையும் செலுத்தினேன். அந்த ஆதங்கத்தில்தான் இந்த கேள்விகளை முன்வைக்கிறேன். வெறும் வாக்குக்கு மட்டும்தான் சமூக நீதியா என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இயக்குனர் ப. ரஞ்சித் கேட்டிருக்கும் இந்த கேள்விகளை கூட கூட்டணியில் இருக்கும் திருமாவளவன் எழுப்பியது இல்லை. மாறாக திமுக அரசுக்கு களங்கம் வந்துவிடுமே என்று மெல்லிய கவரிதான் வீசியிருந்தார். இயக்குனர் ப. ரஞ்சித்தும் தனது கேள்விகளை திருமாவளவனை பார்த்து கேட்கவில்லை. கடந்த 3 ஆண்டுகளில் பட்டியலின மக்களின் ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு திருமாவளவன் தீர்வு கண்டுபிடித்திருக்கிறாரா என்று மக்கள் எண்ணி பார்க்க வேண்டும். வேங்கை வயல் பிரச்சனைக்கு பிறகு கூட பாஜகவை உள்ளே விடக்கூடாது என்று ஆர்ப்பரித்து திராவிட கோஷம் எழுப்பிய ரஞ்சித் தற்போதுதான் வாக்குக்கு மட்டும் சமூக நீதி என்ற திராவிடத்தின் உண்மை முகத்தை கண்டுபிடித்திருக்கிறாரா என்பதுதான் நமது கேள்வி. பட்டியலின மக்களின் அடிப்படை பிரச்சனைகளை சரி செய்ய முடியாமல் அலுவலகம் அமைக்கிறோம், மாணவர்களுக்கு இலவச பயிற்சி கொடுக்கிறோம் என்று ஏதேதோ கூறிக்கொண்டு நிதி வசூலிக்க இறங்கியிருக்கும் விசிக நிர்வாகிகள் பேசும் தொலைபேசி உரையாடல் தற்போது இணையத்தில் பரவியிருக்கிறது. வருடத்திற்கு ஒரு முறை நிதி கேட்டால் பரவாயில்லை, இப்படி கேட்டுக்கொண்டே இருந்தால் நாங்கள் என்ன செய்வது என்று மறுமுனையில் பதிலளிப்பவர் ஆதங்கம் தெரிவித்திருக்கிறார். மக்களுக்காக உண்மையாகவே களத்தில் நின்று போராடி அவர்களது வாழ்க்கை தரத்தை முன்னேற்றி இருந்தால் கட்சி தானாகவே வளரும் என்பதுதான் நிதர்சனம். இந்த நிலையில் வேங்கை வயல் சம்பவம் நடந்து 2 வருடங்கள் கடந்த பிறகும் தமிழக காவல்துறையால் குற்றவாளிகளை பிடிக்க முடியவில்லையா என்று சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. மேலும் கடைசியாக 2 வார காலக்கெடுவும் கொடுத்திருக்கிறது. இனியும் உண்மை குற்றவாளிகள்தான் கைது செய்யப்படுவார்களா அல்லது சரணடைவதற்காகவே வைத்திருக்கும் சில நபர்களை வைத்து போலி நாடகத்தை அரங்கேற்றி வழக்கை முடித்து வைப்பார்களா என்பதுதான் நமது சந்தேகமாக இருக்கிறது.